கருவினிலே தோன்றின நாள் முதலாய் தினம் நம்மை காத்தாரல்லோ. எண்ணில்லா நன்மைகளை நம் வாழ்வில் செய்தாரே, எப்படி நாம் மறப்போம்? தாயின் கருவினிலே தோன்றின நாள் முதலாய் தினம் நம்மை காத்தாரல்லோ. எண்ணில்லா நன்மைகளை நம் வாழ்வில் செய்தாரே, எப்படி நாம் மறப்போம்? நம் வாழ்வையே வெளிச்சமாய் மாற்றினாரே, ஒளியில் வீழ்ந்த நம்மையுமே, ஒளியில் வீழ்ந்த நம்மையுமே தூக்கி நிறுத்தினாரே. தாயின் கருவினிலே தோன்றின நாள் முதலாய் தினம் நம்மை காத்தாரல்லோ. எண்ணில்லா நன்மைகளை நம் வாழ்வில் செய்தாரே, எப்படி நாம் மறப்போம்? தள்ளப்பட்ட நம்மையுமே தாளந்தினால் நிரப்பினாரே, சிறுமைப்பட்ட நம்மையுமே, சிறுமைப்பட்ட நம்மையுமே முழுமைப்படுத்தினாரே. தாயின் கருவினிலே தோன்றின நாள் முதலாய் தினம் நம்மை காத்தாரல்லோ. எண்ணில்லா நன்மைகளை நம் வாழ்வில் செய்தாரே, எப்படி நாம் மறப்போம்? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அர்ப்பணித்து என்னையுமே உம் பாதம் பணிகிறேனே, பணி செய்திட என்னையுமே, பணி செய்திட என்னையுமே ஒப்பு கொடுக்கிறேனே. தாயின் கருவினிலே தோன்றின நாள் முதலாய் தினம் நம்மை காத்தாரல்லோ. எண்ணில்லா நன்மைகளை நம் வாழ்வில் செய்தாரே, எப்படி நாம் மறப்போம்? தாயின் கருவினிலே தோன்றின நாள் முதலாய் தினம் நம்மை காத்தாரல்லோ. எண்ணில்லா நன்மைகளை நம் வாழ்வில் செய்தாரே, எப்படி நாம் மறப்போம்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த VBS முக்கியமான நிகழ்விலே நாம் இணைந்திருக்கின்றோம்.
சந்தியா இந்த நிகழ்வுக்காக நாம் ஜெபித்து நாம் துவங்குவோம். ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு அர்ப்பணத்தோடு கூட இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உண்மையாகவே இந்த நாளினுடைய இந்த கூடுகை ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்புடையதாக அமைந்திருக்கட்டும். குறிப்பாக இந்நாளிலும் கூட ஆண்டவருடைய திருவசனத்தை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற CSI துபாய் பாரிஸ் சர்ச்சினுடைய அன்பு போதகரும் நண்பருமாக இருக்கின்ற ரெவரண்ட் ஐசக் அவர்களை கத்தார் தமிழ் திருச்சபையின் சார்பில் முழு மனதோடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கடவுள் அவருடைய திருப்பணி விடைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கிளாப் பண்ணி நாம் இருந்தவாறு நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பு நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, உம்முடைய பாதப்படியில் நாங்கள் ஒன்றிணைவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கின்றேன். உண்மையாகவே இந்த சந்தியா எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பமுனைவதையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கு. கடவுள் அருள் புரியும். உண்மையாகவே இந்த இடத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம். நம்முடைய திருமறையினுடைய வசனங்களின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையிலே கடவுள் எங்களோடு கூட பேசினார். நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணம் செய்திருக்கின்ற இடமாக இந்த இடத்தை கடவுள் மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி நோக்கி இருக்கின்றோம். நம்முடைய பிரசனம் ஆண்டவர் இந்த இடத்தில் வெளிப்பட்டு இந்த இடத்தில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுகொள்கின்ற அனுபவத்தை உருவாக்கி தருவீராக. இயேசுவின் வழியில் வேண்டுகிறோம் அன்பு பிதாவே, ஆமென். அன்புக்குரியோரே, இந்த சந்தியா நிகழ்வுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். சந்தியா நிகழ்வு என்பது இந்த VBS நிகழ்விலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. காலையும் இரவும் சந்திக்கின்ற ஒரு சமயம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகின்ற கடவுள் ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் சந்தித்து அவர்களோடு கூட உரையாடினார், பேசினார் என்று நாம் திருமறையிலே படிக்கிறோம். ஒரு உறவு என்பது ஒரு சந்திப்பிலே இருக்கின்றது. ஒரு ஐக்கியம் என்பது மானுட சந்திப்பிலே அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த சந்திப்பு கடவுளை விட்டு பிரிந்து வேறு நிலையில் செல்லுகின்ற போது இந்த உலகத்தில் மானுட உறவு என்பது சிதைக்கப்பட்டது. கடவுளோடு கூட இருக்கின்ற ஐக்கியம் உடைக்கப்பட்டது. அந்த ஐக்கியத்தை மறுபடி வலுப்படுத்துவதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அந்த ஐக்கியத்திலே நாம் இன்னும் மேம்பட வேண்டும் என்று சொல்லி சிலுவையில் தன்னையே இழக்க கொடுத்தார். அன்புக்குரியோரே, உயிர்த்தெழுந்த கடவுள், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயங்கால வேளையில் பூட்டி இருக்கின்ற அறைக்குள்ளாக வெளிப்பட்டு, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், என்னை விட்டு நீங்கள் தூரம் சென்று கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களை தேடி வந்து மறுபடியும் சந்திக்கிறேன், உங்களோடு கூட உரையாடுகிறேன், உங்களோடு கூட என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்துனுடைய சந்திப்பும் சீடர்களுடைய அனுபவம் ஒரு பெரிய அனுபவத்தை உருவாக்கி தந்தது. இந்த நாளிலும் இந்த சந்திப்பு இந்த நேரத்திலே நம்மோடு கூட இறையவர் இடைபட வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருப்போம். கடவுள் நம்மை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு நாம் பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஒரே ஒரு நிகழ்வை மாத்திரம் சொல்லி நம் மத்தியில் வந்திருக்கிற போதகருடைய கரத்தில் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன். 19ஆம் நூற்றாண்டில் இலங்கை பகுதியிலே, யாழ்ப்பாணம் பகுதியிலே 2 கொலைகளை செய்த ஒரு மனிதர் பிடிக்கப்பட்டார். 2 கொலைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி அன்றைய அரசு அவரை பிடித்தது. பிடித்து வைத்திருந்த அரசு கொலை செய்வது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவதற்கு செய்தார்கள். ஆனால் அவருடைய மனைவி, அன்பு குழந்தை சிறைச்சாலையிலே கடந்து வந்து கணவனை
அப்பாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்து வந்தார்கள். வந்தவங்க எப்படியாவது என்னுடைய கணவனார், என்னுடைய அப்பா இந்த குற்றத்திலிருந்து தப்பித்து விட வேண்டும், இந்த ஒரு பெரிய பாதிப்பிலிருந்து அவர் மாற வேண்டும் என்று சொல்கிற முயற்சிகளை அவர்கள் செய்வதற்கு முற்பட்டார்கள். கழுத்துல போட்டிருந்த தாலியை வித்து, ஜொல்ஸ் எல்லாம் வித்து, ஒரு வழக்கறிஞரிடத்திலே கொடுத்து என்னுடைய கணவனாரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அந்த தாயும் அந்த குழந்தையும் அதிகமாக பிரயாசப்பட்டார்கள். ஒரு பெரிய வழக்கறிஞரை பிடித்தார்கள். அந்த வழக்கறிஞர் சொன்னாங்க, எவ்வளவு காசு செலவானாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு காசு செலவானாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய கணவனாரை, என்னுடைய தகப்பனாரை எந்த பெரிய தூக்குத்தண்டில் இருந்து எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தார். லாயரும் அதற்கு உடன்பட்டார். வழக்கு நீதிமன்றத்திலே வந்தது. லாயர் நின்று பேசினார். பல காரியங்களை அவர் சாதகமாக பேச ஆரம்பித்தார். எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னால நீதிபதி, நீதி அரசர் இப்ப கேட்டாரு, இனி எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி, 2 கொலை செய்யலன்னு சொல்லி இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் 2 நிலைமைகளில் வாதாடியவர்கள் பேசுகின்ற காரியத்தை வச்சுட்டு நான் பார்க்கிறேன். நான் உன்னை நோக்கி நான் கேட்கிறேன், நீ இந்த குற்றத்தை செய்தாயா இல்லையா என்று சொல்கிற காரியத்தை சொல் என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார். அப்போ அந்த சிறையில் ஒரு தேவ மனிதன் ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொன்னாராம். சொன்ன போது இந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டார். அப்ப இவர் சொன்னாரு, நீதிபதியை பார்த்து சொன்னாரு, நான் 2 பேரை கொலை செய்யல, நான் 5 பேரை கொலை செய்தேன் அப்படின்னு சொன்னார். நான் 2 பேரை மாத்திரம் நான் கொலை செய்யவில்லை, 5 பேரை கொலை செய்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்போ அவர் ஒரு புத்த மதத்தை சார்ந்திருக்கிற நீதிபதியாக இருந்தார். இப்போ உனக்கு சான்ஸ் கிடைச்சி, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கறிஞரும் அதற்கு சாதகமாக பேசினார். நான் இப்ப எழுதிடலாம் நினைச்சேன், நீ இப்படி சொல்லிவிட்டாயே, ஏன் இப்படி பேசினாய் என்று சொல்லி அவரை தனியாக அழைத்து பேசினார். அப்ப சொன்னாரு, நான் 5 கொலை செய்திருக்கிறேன். இந்த சிறைச்சாலைக்குள்ளாக வந்து சாயங்கால பொழுதிலே என்னோடு கூட ஒரு தேவ மனிதர் பேசுவார். அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்திருக்கின்ற தவறுகள் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக அறிவித்து விட்டது. இந்த பாவியையும் கடவுள் நேசிக்கிறார் என்று சொல்லுகின்ற வார்த்தை அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார் என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அன்புக்குரியோரே, நாளைக்கு அவரை தூக்கில போடுவதற்கு முன்னால அவர் ஒரு பாட்டு எழுதினாரு. அந்த பாட்டு யாருக்காவது தெரியுமா? இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன தவமோ, நான் நீச பாவி, என்னையும் கடவுள் நேசிக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னார். கிறிஸ்தவ ஆலயங்கள், திருச்சபைகள் எல்லாம் இருப்பதனுடைய நோக்கம், இயேசு நம்மையும் நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்கிறார். நான் எவ்வளவு அநியாயங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு தப்பிதங்கள் செய்திருந்தாலும் இயேசு என்னையும் நேசிக்கிறார் என்று சொல்கிற செய்தி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவரே, மனம் திரும்புகின்ற மக்களை கடவுள் தேடுகிறார். மனம் திரும்புகின்ற ஒரே பாவியின் நிமித்தம் வெண்ணரசில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். நம்ம எல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கலாம், ஒருவேளை தப்பிதங்களுடைய அடையாளங்கள் எல்லாம் வேறுபட்டதா இருக்கலாம், ஒருவேளை உபயோகப்படாம இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களை கிண்டல் பண்ணக்கூடியதா இருக்கலாம், பல விதங்களில் வடிவுகள் இருக்குது. சின்ன தப்பு செய்தாலும் பாவம் தான், பெரிய தப்பு செய்தாலும் பாவம் ஒண்ணுதான். கடவுளுடைய பார்வையில் நீங்கள் எடை போட்டு வைத்திருக்கிற நிலைமை அல்ல. கடவுள் பார்க்கின்ற பார்வை என்பது அவருக்கு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். இந்த இடத்தில் உண்மையாக நாம் இந்த இடத்தில் இருந்து நாம் கடந்து செல்கிற போது உண்மையாய் கடவுளுடைய வசனம் நம்மை தொட்டது, நம் வாழ்க்கையில் மாற்றம் பெற்றோம் என்று சொல்கிற நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். கடவுள் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. அன்பு போதகர் நம் மத்தியிலே தொடர்ந்து நடத்த அன்போடு கூட அழைக்கிறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் வசனம் இல்லையா? பிள்ளைங்க என்ன கவனிக்கணும், பக்கத்தில் பேசக்கூடாது. நான் கேள்வி கேட்பேன், ஓகேவா? இது உங்களுக்கு தான். நம்ம கூட வந்திருக்கிற பெற்றோரும் அதை கவனிப்போம். நீங்களும் அவரை போல மாற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வேத வசனங்களுக்கு என்ன பண்ணணும்? உபயோகம். ஓகேங்களா? இன்றைக்கு அவர்கள் ஆசீர்வாதம் இருப்பதற்கு என்ன காரணம்? அவர் சிறு வயது முதல் அவர்கள் திருவசனங்களுக்கு கீழ்பட்டு நடந்ததினாலே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இல்லையா? பக்கத்தில் பேசக்கூடாது, கவனிக்கணும். நான் எல்லாரும் பார்ப்பேன், நான் பெரியவங்களை பார்க்கவே மாட்டேன், உங்களை மட்டும் தான் நான் பார்ப்பேன். உங்களுக்காக தான் அன்பு போதகர் பிதாவுகளும் செயலர்களும் என்னை இங்கே அழைத்தவர காரணமானவர்கள் இல்லையா? உங்களுக்காக தான் அவர்கள் எத்தனை கஷ்டங்கள் பட்டு நீங்கள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் என்ன பார்க்கணும்? புத்தகத்தை பார்க்கக்கூடாது, பெண்ணை இருக்கக்கூடாது, என்ன தான் பார்க்கணும் இல்லையா? அப்போதான் உங்களுக்கு நல்லா உட்காருங்க, நல்லா உட்காருங்க பார்க்கலாம். நல்லா கைகளை கட்டி நல்லா உட்காருங்க. உட்கார முடியாதுங்க, சாஞ்சு உட்காரலாம். ஓகேங்களா? அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் நம்முடைய மனநிலை ஒன்றுபடுத்துவோம். கண்களை மூடலாம். ஆண்டுடைய சிந்தனையை நாம் பார்க்கும்படியாக தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடலாம். அன்று பெற்றோரும் கூட பெரியவர்கள் கூட நீங்கள் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கேத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பிதாவே, உடைய பிள்ளைகளாக உங்களுடைய திரு சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த மாலை நேர இந்த சந்திய ஜபத்திற்காக ஜபிக்கிறோம். எங்கள் மனங்களை உள்ள கருத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் விடுவிக்கிறோம். அன்பின் பரவ தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவே குருவானவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிக்கிறேன். நான் இந்த விடுமுறை நாட்களிலே என்னுடைய சகோதரிகள் இருக்கிறார்கள், உறவினர்களை பார்க்கும்படியாக வந்து அவ்வேளையிலே நம்முடைய பேராயத்தினுடைய திருச்சபை துபாய் ஷார்ஜாவில் இருக்கிறது. என்னுடைய நண்பர், நான் கத்தாருக்கு செல்கிறேன் என்று சொல்லும்போது குருவானுடைய நண்பரை கொடுத்தான். அவரோடு கூட பேசினேன். அவர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். செயலர் ஐயாவையும் என்னோட கூட தொடர்பு கொண்டு பேசினார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக திருமறை பகுதி நாம் திருப்பி வைத்திருக்கிறோம். சங்கீதம் 55, சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 17ஆம் யாரும் வாசிக்கிறீங்களா? பெரியவங்க. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நாம் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவரின் சத்தத்தை. இன்றைக்கு உங்களோடு கூட 3 காரியங்களை குறித்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவரின் சத்தத்தை. இன்றைக்கு 3 விதமான ஆராதனை, 3 விதமான கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். நம்ம யாரை மாத்திரம் ஆராதனை செய்யணுமா? சொல்லுங்க, யாரை மாத்திரம்? கர்த்தர். ஏன் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும்? ஜார்ஜ் முல்லர் என்ற மிஷனரி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்படின்னா அவர் செய்தார் ஒரு ஜெபம். அநேக ஆஸ்திரேலியர்களை உருவாக்கும்படியாக அவர் காரணமாயிருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய தந்தை என்று அழைக்கப்படுகிற ஒரு சிறந்த மிஷனரி ஜார்ஜ் முல்லர். ஒரு முறை அவரை காணும்படியாக ஒரு உறவினர் வந்தார். அப்பொழுது அவர் உறவினரிடத்திலே, இங்கே பிள்ளைகள் இருக்கிறார்கள், வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே பிள்ளைகள் காலை உணவுக்காக தயாராக இருக்கிறார். பிள்ளைகள் கரங்களிலே காலை உணவு உண்பதற்கு பாத்திரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. வரிசையிலே உட்கார வைத்து விட்டார். அவருடைய ஹாஸ்டலிலே அன்றைக்கு ஒன்றும் இல்லை. அப்பொழுது இது பிள்ளைகளுக்கு தெரியாது. உட்கார வைத்து விட்டு அவர் ஒரு ஜெபத்தை செய்கிறார். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இன்றைக்கு ஆகாரத்தை கொடுக்க போகிறீர், அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி முடிக்கின்ற வேளையில் ஒருவர் வந்து கதவை தட்டுகிறார். என்னுடைய வாகனம் பழுதறி விட்டது. இந்த பழுதடைந்த வாகனத்தில் இருக்கின்ற பால் எல்லாம் எடுத்தால்தான் வாகனத்தை பழுது செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே பால் எல்லாம் கொடுத்து விட்டார். இரவு முழுவதும் நாங்கள் ஆயத்த பண்ணிவிட்டிருந்த ரொட்டிகள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களோடு கூட ஏவினார். அதனால் நான் என் பிள்ளைகளுக்கு ரொட்டிகளை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர் கொடுத்தார். தேவனிடத்திலே நாம் எதை கேட்கிறோமோ கடவுள் நமக்கு அப்படியாகவே தருவார். இன்றைக்கு நீங்கள் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.
2 காரியங்களை நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இருதயத்தை நோக்கி தேவனை ஆராதனை செய்யும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் 4ஆம் வாக்கியம் படிப்போம் என்று சொன்னால், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நோக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர்கள் கர்த்தருக்கே ஆராதனை செய்தார்கள். இன்றைக்கு தேவன் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தரை நேராக்கி, கர்த்தருக்கு நேராக்கி, திருமறையில 3 வேளையும் ஜெபித்த நபர் யார்? எங்க சின்ன பிள்ளைங்க தான் சொன்ன, பெரியவங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிரைஸ் அங்கிள் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க என்ன நம்பலாம். தானியேலா ஜீசஸா? ஜீசஸ் தான் லார்ட் நமக்கு இல்லையா? தானியேல் யார் சொன்னது? தானியேல். எல்லாரும் சொன்னீங்க, எல்லாருக்கும் பிரைஸ் உண்டு. ஒருத்தர் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா உண்டு, எல்லாரும் கொடுக்குறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணுவாரா? எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். 3 வேளையும் ஜெபித்தார். நம்முடைய ஆண்டவருக்கு நேராக, தேவனுக்கு நேராக என்ன பண்ண வேண்டுமா? இந்த சாயங்கால வேளையிலே, இந்த சந்தியா ஜபத்திலே நம்ம ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்? 2வது, சரீரத்தை பரிசுத்தமாக்கி ஆராதனை செய்ய வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவன் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இன்றைக்கு இந்த சந்தியா ஜபத்திலே நீங்கள் எப்படி தேவனை நோக்கி பார்க்க வேண்டுமா? இருதயத்தை நேராக்கி உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக்கி தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அன்பு குழந்தை செல்வங்களே, இந்த திருமறை பகுதி இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருள்கொடை. ஏனென்று சொன்னால், இந்த அழகான நேரத்திலே தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது இறைவன் உங்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதங்களை செய்ய, ஞானத்தை கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு